காதல் அது அடைமழை போன்றது. அது நின்ற பின்பும் ஈரம் அடி விருட்சத்தின் உள்ளே இருக்கும். கடல் கடந்த தேசத்திலும் அவன் கனவுகள் மட்டுமே என் வாழ்வின் சுவாரஸ்யம். உலகத்தில் எவ்வளவு மாற்றம் வந்தாலும், நம் உடலுக்குள் எவ்வளவு மாற்றம் வந்தாலும், முதல் காதல் என்றும் மறையாமல் கண்ணிமை உள்ளே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். கார்த்திக் பேஷண்ட் எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க? இவர் தாங்க கார்த்திக், நம்ம கதையின் நாயகன். நம்ம கார்த்தியோட லைஃப் சேஞ்ச் ஆனதுக்கு நிறைய பேர் காரணமாக இருக்காங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் இவர் தான். என் 30 வருஷ அரசியலை ஆட்டங்கான வைக்கிறேன். வேணா ராமசாமி, நிறுத்திக்க. ராமசாமி பழக்கமே ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டேன். நான் நினைச்சா நீ இருக்கவே மாட்ட. உன்ன மாதிரி ஆளெல்லாம் அரசியலுக்கு வர்றது செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்கு. நான் அரசியலுக்கு வர்றது செஞ்ச தப்புக்கு நல்லது பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். தடுக்க நினைச்ச நீ உயிரோட இருக்க மாட்ட. எல்லாம் அவன் செயல். என்னது ஊறுகாய மிக்ஸ் பண்றான்? என்னடா ரொம்ப சந்தோஷமா போற? இதான் ஆளு. நாளைக்கு முடிச்சிடலாம். நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. பாண்டிச்சேரியிலே பெரிய கை. யாரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்ன, நான் முடிக்கிறேன்.
ஹலோ எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இரு. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. வலிக்குதுமா. ஒழுங்கா உட்காரு. சாரதா, மீனை குழம்பு வைக்கணுமா பொரிக்கணுமா? பொரிச்சிருங்கம்மா. அக்கா ம், அண்ணே மேல இருக்காரு. சொல்லு. காசு வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். பாரு வந்தானுங்களா? இல்லடா அண்ணா 2 டீ. அண்ணா உனக்கு சக்கரை கம்மி. இந்தாப்பா. காத்தினா. ம். தூக்க போகிற ஆள் யார், போனால் திரும்ப வருமா இல்லையான்னு எதுவுமே தெரியாது. எல்லாம் பணத்து மேலே ஆசை. இளரத்தன்ல அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு 1 நிமிஷம் டைம் தர்றேன். அதுக்குள்ளே சொல்லிட்டீங்கன்னா எல்லாம் அவன் செயல். ஏய் தம்பி எழுந்துரு. பாண்டிச்சேரி வந்தாச்சு, போய் சரக்கு வாங்கிட்டு வா. பாப்பா பாண்டிச்சேரி வந்துச்சு, எழுந்துருமா. அம்மா ஒரு டீ. சரிம்மா. விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். சோப்புதான பெண்ணே கலருதான் வரலையே என்ன செய்த பெண்ணே.
டேய் வேலு என்ன மச்சான் சீக்கிரம் வாடா. இதோ வந்துட்டேன். நீ எவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள இருந்தாலும் நிறம் மாறாது. எங்க மச்சான் போற? கொஞ்சம் பேசாம ஒழுங்கா உட்காந்து வாடா. சரி சரி. என்னடா மச்சான் லேடிஸ் பேக்? எது வெயிட்டா வேற இருக்கு. லேடிஸ் பேக்கா? இது எப்படி இங்க? எல்லாம் எடுத்தவனே எது எங்க பாக்குது பாரு. டேய் வெளிய போடுறா. டேய் இது உள்ள போடுறதுடா. அது தூக்கி வெளிய போடுறா. மானத்தை வாங்குறா. யாருக்காவது கொடுக்கலாம்னு நினைச்சேன். குறையொன்றுமில்லை குயில் பாடும் வேளை கண்டேன் உதயமே உலகெங்கும் அமைதி என்னாலும் அமைய நான் வேண்டினேன். அச்சச்சோ, என்ன பேக் இருக்கு? யாரது? ஊஞ்சல் ஆடிட்டு இருக்க. யாரு? ஏய் நந்தா. யாரு? நந்தா. நானா? என்ன தெரியல? தெரியல. என்ன லவ் பண்ணத மறந்துட்டியா? லவ்வா? நானா? நான் எப்ப லவ் பண்ண? போய் சொன்ன. நான் இங்க இருந்து போக மாட்டேன். உண்மையை சொல்லு. ஆமா. யார? அது வந்து கேக்குறல. அசோக். நான் தான் அவன். அசோகா? அவன் ஆம்பளை இல்ல. நீ பொம்பளை வாய்ஸ்ல பேசுற. பேய்டி. எப்படி வேணா பேசுவேன். பேயா? உனக்கு என்ன வேணும்? நீதான் வேணும். நானா? ஆமா. வா கிட்ட வா. வான்னு சொல்றல. உன்னை நினைச்சு நினைச்சு செத்து போய் ஆவியா வந்திருக்கேன். ஆவியா? பாக்குறியா? 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 ஏய் நந்தா, என்னாச்சு? நந்தா, நந்தா, என்னாச்சு? நந்தா, 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 நந்தா. நந்தா ஏந்திரு. நந்தா ஏந்திரு. நந்தா, ஏய் லூசி ஏந்திரு. அடி பாவி. என்ன பண்ற பாருங்க. ஏண்டி, அப்பாவை போய் பாத்தியா? பார்த்தேன். அதேண்டி இவ்வளவு சலிப்பா சொல்ற? சட்னி சலிச்சு போயிடுச்சு, அதான் அப்படி சொன்னேன். உன்ன என்ன பண்றது? பின்ன என்ன, ரொம்ப நாள் கழிச்சு உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். என்ன பத்தி விசாரிக்காம எங்க அப்பா பத்தியும் விசாரிக்கிற? ஓ மேல உள்ள அக்கறையில தான் நான் அவரை பத்தி விசாரிக்கிறேன். ஏய், நான் உன் ஃப்ரெண்டுடி. ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் இப்ப 2 வருஷம் கழிச்சு என்ன பார்க்க வந்தியா? ஓ, அதான் உனக்கு கோமா? ஆமா, ஊரா சுத்த தெரியுது. இங்க 100 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட வந்து உன்னால பாத்துட்டு போக முடியாதா? ஆமா, நீ இப்ப எதுக்கு பாண்டிச்சேரிக்கு வந்த? அவனை தேடிதான் வந்தேன். உனக்கே தெரியும்ல. இன்னுமா அவனை மறக்காம இருக்க? எப்படி மறக்க முடியும்? அவனை தேடி ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கேன். எங்கேயும் கிடைக்கல. எங்க இருக்கான்னு கூட தெரியல. நான் இங்க வந்தது நீ ஆறுதலா இருப்பேன் தான். இத்தனை வருஷமா நீயும் அவனை பார்க்கல, அவனும் உன்னை தேடி வரல. எப்படி? கண்டிப்பா கிடைப்பான்ற நம்பிக்கை தான். எப்படி இருக்கு? சின்ன வயசுல பென்சிலை வச்சு கிரிக்கெட் இருப்ப, இப்ப பெயிண்டிங் பிரஷ் வச்சு கிரிக்கிருக்க. பரவாயில்ல. அப்பாடா, எங்க இந்த பெயிண்டிங் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவியோன்னு பயந்துட்டேன். ஏன்? காலேஜ்ல எதை நீ சூப்பர்னு சொன்னியோ அதெல்லாம் ஒரு பிரைஸ் கூட வாங்கல. எதை நீ நல்லா இல்லைன்னு சொன்னியோ அதெல்லாம் பிரைஸ் வாங்கியிருக்கு. இந்த தடவை நடக்க போற எக்ஸிபிஷன்ல நான் தான் ஜெயிக்க போறேன். சரிங்கம்மா, நீங்க வாங்கி தொலைங்க, நான் எதுவும் சொல்லல. அந்த சிக்னல் கிட்ட கொஞ்சம் நிறுத்து. பெயிண்டிங் ஃப்ரேம் பண்ண கொடுக்கணும். பாய். சரி, முடிச்சுட்டு கால் பண்ணு, பிக்கப் பண்ண நான் வரேன். ஏய், இடியட்! 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155
501AB555. வந்து 2 மணி நேரம் ஆச்சு. ஆர்டிஓ புதுசு சார், நான் சொல்லி வாங்கி தந்துடுறேன். போங்க போங்க போங்க. இந்தாம்மா ஏய் குரி. இந்தாம்மா, மூர்த்தி சொன்னதுனால தான் கொடுக்குறேம்மா. பார்த்து அவர் ரவுடி போய். அத நாங்க பாத்துக்கிறோம் சார். என்னம்மா அது? வெச்சுக்கோங்க சார். இது என்னன்னு தெரியுதா? சின்ன வயசுல கீழே விழுந்துட்டீங்களா சார்? அந்த பைய பைக்கில் வேகமாக வந்தான், கையை காட்டினேன், நிறுத்தினான். லைசன்ஸ் ஏக்கப்பான்னு கேட்டேன், இல்லைன்னுட்டான். பைக்கை ஓரம் கட்டுன்னு சொன்னேன், முடியாதுன்னா. மேலே என் கீழேயும் பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் வெட்டு, ஒன்றை விட்டுறேன் அப்படின்னேன். இடுப்பில் சொருகிருந்த கத்தியை எடுத்து ஒரே வெட்டுமா. இங்கே பார்த்தீங்களா, அன்னைக்கு விட்டது தான் நான். யாருக்கிட்டையும் எதையும் வாங்குறதில்ல. கொஞ்சம் போறீங்களா? போங்க. போலீஸ் மண்டையவே பொழந்திருக்காண்டி. நாம போனோம், அவ்வளோதான். உனக்கு பயமா இருந்தா நீ போடி. பயமா தான் இருக்கு, இருந்தாலும் வர. கவனா நானு ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். எங்க தான் போய் துணிச்சாலும் தெரியல. எனக்கு என்னமோ இது சரியா படல. தப்பு சரிங்களா இப்ப யோசிக்க டைம் இல்ல. முத அவனை கண்டுபிடிக்கணும். கடவுளே, என்ன நடக்க போகுதோ? அவனை விடாத. ஹலோ. ஏய் பொறுக்கி, இப்படி நடு ரோட்ல ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பெரிய இவனா? ஏய், யார் நீ? ஓ யமன்டா. பேசாத. உன்னை கேட்க யாரு இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கல? உடல ஓட விட்டு உதகினுடா. You stupid idiot, nonsense. வர மண்ட. மச்சான், போய்ட்டாங்கடா. செத்துருவே. அவ்வளவுதான், ஓடிடு. ஏய், தப்பு அவன் மேலதான். அது போன உடைக்காம இருந்திருந்தா நம்பரை கண்டுபிடிச்சிருக்கலாம். டேய், நானே அவ திட்டினதை மறக்கிறதா சரக்கு அடிக்கிறேன். நீ வேற ஞாபகப்படுத்துற. எப்படா அவனை கேட்கலாம்? இல்ல நான் கேட்கறேன், அவன் எப்படா அவனை கேட்கலாங்கிறேன். என்ன உரிமை இருக்கு? விடுறா பாஸ். என்ன பாஸ் பிரச்சனை? எந்த காரணமும் இல்லாம திட்டுறதுதான் பாஸ் பொண்ணுங்களோட பழக்கமே. எனக்கு ஒரு லவ்வர் இருக்கா பாஸ். அழகுன்னா அழகு, அவ்வளோ அழகு. அவ அழகுக்கு யாரா இருந்தாலும் அடிமை ஆகணும். அவ கோவப்பட்டான்னு வச்சுக்கோ, என்னையும் என் குடும்பத்தையும் கேவலமா திட்டுவா. எனக்கு கோவமே வராது. நானே கடுப்புல இருக்கேன். வந்து பொம்பளைங்க மனச புரிஞ்சுக்க சொன்னா அடிக்கிறீங்களே. சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆசை ஆசையா வரைஞ்சதெல்லாம் போச்சு. அவனை விடவே கூடாது. ஏய், அவன் உன்னை தள்ளிவிட்டான், பதிலுக்கு நீ அவனை திட்டின. இந்த விஷயத்தை இதோட விடு, அதான் உனக்கு நல்லது. விடலனா என்ன பண்ணுவா? என்னடி பண்ணுவா? நான் வரைஞ்சதுல ஒரு பெயிண்டிங் வித்திருந்தா கூட ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைங்க ஒரு மாசம் நிம்மதியா சாப்பிட்டுருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவன் தானே. என்ன யோசிச்சுட்டு இருக்க? அவனை சும்மா விட சொல்றியா? ஏய், உன்னால அவனை என்னடி பண்ண முடியும்? பார்க்க தானே போற. தூங்கிட்டு இருக்கியா? ஒண்ணு சுனாமி வந்துருச்சு. ஐயோ சுனாமி வந்துருச்சு. ஐயோ சுனாமி வந்துருச்சு. எதுக்கு
எதுக்குடா என்ன அடிச்ச? அங்க பாடுறா. டைம் என்னாச்சு? இத வரண்டி. அதான் வேணாம்டா. இவளை அடிச்சா வாழ்க்கை நாசமா போயிடும். பொண்ண என்ன கொல்லாதே, கண்ண ஹிம்சை பண்ணாதே. கொன்னுடுவேன். வால் முளைச்ச பொண்ணு, பிளேடு வச்ச கண்ணு, கொல்லு. தாறுமாறா என்ன கூறு போட்டல்ல, டார்ச்சரான பொண்ணு மாட்டுக்கிட்ட நின்னு தாறுதாரா என்ன கிழிச்சு போட்டல்ல, தாடு போல இருந்தா என்ன டார்ச்சர் பண்றாளே, பாக்க பாக்க எரியுதடி ஒன்ன கண்டாலே. நீ ஏன்டா குறுக்க? பொண்ண என்ன கொல்லாதே, ஏன்டா? கண்ண ஹிம்சை பண்ணாதே. பொண்ண என்ன கொல்லாதே, கண்ண ஹிம்சை பண்ணாதே. என்ன சந்திரமுகி பால நிக்கிற பெண்ண சூனியம் வச்சால சுருட்டு போட்டால ஐயோ அவதால தாங்காலடா. நிம்மதி போச்சு இப்போ மானம் போச்சு பொல்லாதவை இதனால ஜாலி மட்டும் கேரண்டிடா. வேணாங்க சாமி சுடிதாரு சுண்ணாமி ஒன்றோட கைலாசம் ஏறுவிடா. பொண்ண என்ன கொல்லாதே, கண்ண ஹிம்சை பண்ணாதே. வால் முளைச்ச பொண்ணு, பிளேடு வச்ச கண்ணு, தாறுமாறா என்ன கூறு போட்டல்ல, டார்ச்சரான பொண்ணு மாட்டுக்கிட்ட நின்னு தாறுதாரா என்ன கிழிச்சு போட்டல்ல, டாடு போல இருந்தா என்ன டார்ச்சர் பண்றாள, பாக்க பாக்க எரியுதடி ஒன்ன கண்டாலே. பொண்ண என்ன கொல்லாதே, கண்ண ஹிம்சை பண்ணாதே. அவ டார்ச்சர் பண்ணதுக்கு என்னையே இவன் அடிக்கணும்? ஹாய் வியூவர்ஸ், நான் உங்க நிஷா. நீங்க இப்ப பார்க்க போறது தாடிக்கு பின்னாடி லேடி. ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் தாடி வச்சிருக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும். சில பேர் ஆசைக்கு வச்சிருப்பாங்க, சில பேர் லவ் ஃபெயிலியருக்கு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தாடி வச்ச சில பேர் இங்க இருக்காங்க. அவங்க கிட்ட என்ன ரீசன் கேட்கலாம் வாங்க. உங்க தாடி பின்னாடி இருக்கிற லேடி யாரு? டீச்சர். டீச்சரா? எந்த வயசுல லவ் பண்ணீங்க? 10 வயசுல. தாடி வச்சா பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்னாங்க, அதான் வச்சிருக்கேன். உங்க தாடிக்கு பின்னாடி இருக்கிற லேடி யாரு? என் தாடி பின்னாடி யாரும் இல்லம்மா, இவன் தாடிக்கு பின்னாடி இருக்கு கேளுங்க. சார் அவங்க யாருன்னு அப்படிலாம் சொல்லுங்க யாரும் சார். இல்லைங்க. எனக்கு லவ் எல்லாம் பிடிக்காது. ஏய், படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணுன்னு சொன்னியடா, சொல்லுடா. அதான் லவ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டாருல்ல, அவங்க யாருன்னு சொல்லுங்க சார். அது படிக்கும்போது ஜோதிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். ஜோதிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காரு. அவங்க எந்த ஊரு சார்? ஜோதிக நானும் ஒரே ஊர் தாங்க, ஒன்னா தான் படித்தோம். ஊர் வந்து
மதுரை பக்கத்துல கொடிக்குளம். மதுரை பக்கத்துல கொடிக்குளமா? இப்ப அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, ஏதாவது தெரியுமா? எதுவும் தெரியாதுங்க. ஜோதியை பார்த்து 6-7 வருஷம் ஆச்சு. ஜோதிக்கு நான்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு முதல்ல ஜோதியை பிடிக்காம தான் இருந்துச்சு. போக போக அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டேன். நானும் காதலிக்க ஆரம்பிச்சேன். ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை பிரிய வேண்டியதா போயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள எந்த கான்டாக்டும் இல்லை. இப்ப ஜோதி அந்த ஊர்ல தான் இருக்காங்களா இல்ல வெளியூர்ல இருக்காங்களா எதுவும் தெரியாது. சார், ஒருவேளை இப்போ ஜோதி உங்களை தேடி வந்தா? வந்திருந்தா எப்பயோ வந்திருக்கணுங்க. இது வரைக்கும் வரல. கார்த்தியை என்னால மறக்க முடியலடி. உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, அவன் என்கிட்ட ஐ லவ் யூ சொல்ற வரைக்கும் நான் பைத்தியமா தான் இருப்பேன். ஏய், இது மட்டும் உங்க அப்பாக்கு தெரிஞ்சு என்ன ஆகும்னு தெரியும்ல? இப்ப எதுக்கடி அவரை பத்தி பேசுற? சரி, இவ்ளோ நாளா நீ அவன் பின்னாடி சுத்துற, ஆனா உன்னை அவன் பிடிக்கலன்றானே. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும். சரி சரி, அத பேசி நம்மளுக்குள்ள எதுக்கு சண்டை? ஏய் டெய்ரி மில்க், என்ன? கொஞ்சம் நில்லு. இந்த சாக்லேட் எதுக்கு? பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஜோதி. எதுக்கு சிரிக்கிறீங்க? இன்னைக்கு எனக்கு பர்த்டே இல்ல, கார்த்தியோட பர்த்டே. அடப்பாவி, சொல்லவே இல்ல. இந்த கார்டை கார்த்தி கிட்ட கொடுத்தா மட்டும் போதும். நான் கொடுத்தேன்னு சொல்லு. ஓகே. டேய் கார்த்தி, நில்றா. என் கூட இனிமே பேசாதடா. எதுக்குடா என்கிட்ட இருந்து மறைச்ச? நான் என்ன மறைச்சேன்? பர்த்டே யாருக்கு? உனக்கு தான். ஜோதி சாக்லேட்லாம் கொடுத்தாச்சு. ஜோதி எது கொடுக்கணும்? நெக்ஸ்ட் மந்த் தானே என்னோட பர்த்டே. ஆமாண்டா. அப்புறம் எதுக்கு அவ கிரீட்டிங்ஸ்லாம் கொடுத்தா? டே அறிவு கிட்ட முட்டாள், இதுல லவ் லெட்டர் எழுதிருக்காடா. லவ் லெட்டரா? அவளை நான் பாத்துக்கிறேன், நீ வண்டி எடு. இதுக்கு தான் சாக்லேட் கொடுத்தாலோ? கண்டிப்பா இந்த லெட்டர் அவனை யோசிக்க வைக்கும். வழக்கமா பசங்க தான் பொண்ணுக்கு லெட்டர் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச பையனுக்கு லெட்டர் கொடுத்தது நீதான். நான் அவன் மேல வச்சிருக்கிற அன்பு எவ்வளவு ஆழமானதுன்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும். ஏய், என்னடி? என்னோட ஆள் வர. ஏய் நில்லு. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? எத்தனை தடவை சொல்றது உன்னை எனக்கு பிடிக்கலன்னு? ஒழுங்கா நல்ல மார்க் எடுக்கிற வழியை பாரு. அதுக்கு முன்னாடி பாக்குறது, பேசுறது, லெட்டர் எழுதுறது, இந்த மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ண அவ்வளவுதான். படிக்கிற வயசுல உனக்கு லவ் லெட்டர் ஒரு கேடு. Good morning, teacher. Good morning. Sit down. Students, பேப்பர்லாம் திருத்தியாச்சு. நீங்களாம் என்னென்ன மார்க் எடுத்திருக்கீங்கன்னு பார்க்கலாமா? கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட். நானா? என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? கிளாப் பண்ணுங்க. நான் தான் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட். அறிவு கட்ட முட்டாள். கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட்னா ஃபர்ஸ்ட் கிடையாது, ஒரே ஒரு மார்க். இந்தா. பரவாயில்ல டீச்சர், போன வாட்டி முட்டை மார்க் வாங்கினேன், இந்த வாட்டி ஒரு மார்க் வாங்கியிருக்கேன். அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இது சைலன்ஸ். கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் கார்த்திக் தான். கார்த்தி டேய் தடியா, தள்ளுடா. 50க்கு 49. வெரி குட், கங்க்ராட்ஸ். ஜோதி, கார்த்திக், ஜோதியோட மார்க்க நீயே சொல்லு. கடவுளே, இவன் வாயால தான் சொல்லணுமா? 46. 46ஆ? கிளாப் பண்ணுங்க. 46. கார்த்தி, நில்லு. சொல்லு. என்ன சொல்ல? ஐ லவ் யூ சொல்லு. நீ தானே சொன்ன நல்ல மார்க் எடுத்தா ஐ லவ் யூ சொல்றேன்னு சொன்னல, இப்ப சொல்லு. டேய் கார்த்தி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஏன்டா என்ன அவாய்ட் பண்ற? இது பாரு, நோக்கி என்ன பிடிக்கிற மாதிரி ஒன்ன எனக்கு பிடிக்கல. ஏய், என்னடி? இனிமே இந்த மாதிரி என் பின்னாடி சுத்துற வேலைலாம் வச்சுக்காத, புரியுதா? டோன்ட் டிஸ்டர்ப் மீ. வாடா. ஏய், ஏண்டி கார்த்திக் இன்னும் அவனையும் நினைச்சிட்டு இருக்க? அவன் தான் உன்னை அவாய்ட் பண்றான்ல. பரவாயில்லடி, அவன் எவ்வளோதான் என்ன அவாய்ட் பண்ணாலும் அவனுக்காகவே வாழணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நான் இன்னைக்கு உசுரோட இருக்கிறதுக்கு காரணமே அவன் அம்மா தான். அவன் அம்மா இன்னைக்கு உசுரோட இல்லை. சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டி விளையாடிட்டு இருந்தப்போ
திடீர்னு ஒரு லாரி வந்துருச்சு. ஏன் உசுரை காப்பாத்த போய் அவங்க அம்மா உள்ள விழுந்து இறந்துட்டாங்க. இந்த சம்பவம் மட்டும் நடக்காம இருந்திருந்தா அவன் இன்னைக்கு அனாதையா இருக்க மாட்டான். தனியா தவிச்சிட்டு இருக்கான். நம்ம மேல பாசம் காட்ட அப்பா அம்மா இருக்காங்க. அவனுக்கு யாரடி இருக்கா? இப்ப சொல்லுடி, அவனை நான் லவ் பண்றதுல என்ன தப்பு? ஏய் கார்த்திடி, ஜோதி, நான் உன்கிட்ட பேசணும். என்ன? இத்தனை நாளா நான் உன் மனசை புரிஞ்சுக்காம உன்னை அவாய்ட் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. பரவாயில்ல ஜோதி, ஐ லவ் யூ. காதல் வந்த காற்று போல மனசு ரெண்டும் பறக்கும். காதல் வந்த காகிதத்து கவிதை 100 பிறக்கும். காலம் யாவும் கடந்து போதும் உன்னை கண்கள் தேடுமே. காந்தம் போல ஒட்டிக்கொள்ள ஆசை வந்து இழுக்குமே. உருகுறேன் உருகுறேன் உன்னை நினைச்சு உருகுறேன். உன்னை பார்த்த பொழுதெல்லாம் இன்பம் கூடுதே. உலகமே உலகமே உன்னை கண்ட பிறகுதான் ஊஞ்சலாய் ஆடுதே எந்த நெஞ்சமே. ஏன் ஆளு நீதான் கூட வந்து கொஞ்சி பேசு. காலம் எல்லாம் நான் சொல்ல வந்த வார்த்தையாவும் உன்னை கண்டா மாறி போகும். கொஞ்ச நேரம் உற்று பார்த்து ஏதோ வானதே கோளாறாகி போனேன் நான் தானே. வாடா போடான்னு நீதான் பேசுறா. பாதி புருஷனானே நான் தானே. உருகுறேன் உருகுறேன் உன்னை நினைச்சு உருகுறேன். உன்னை பார்த்த பொழுதெல்லாம் இன்பம் கூடுதே. உலகமே உலகமே உன்னை கண்ட பிறகுதான் ஊஞ்சலாய் ஆடுதே எந்த நெஞ்சமே. எவ்வளவு திமிரு உனக்கு! ஏய், நில்றா! ஜோதி ஜோதி ஜோதி, யாரும்மா நீங்க? நாங்க ஜோதி கிளாஸ்மேட். ஃப்ரெண்ட்ஸா? ஆமா சார். ஸ்கூல்ல பாடம்லாம் நல்லா சொல்லி கொடுக்குறாங்களா? சூப்பரா சொல்லி தராங்க. பாடம் மட்டும் சொல்லி கொடுக்குறாங்களா இல்ல வேற ஏதாவது சேர்த்து சொல்லி கொடுக்குறாங்களா? என்ன?
அதிசயமா இருக்கு. ஒரு பொண்ணு நல்லா இருக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணம். அதே பொண்ணு கெட்டு போறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸே தான் காரணம். நீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே? அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏய் ராதா, அமுதா, ஏன் நிக்கிறீங்க? உள்ள வாங்க. ஏய், உள்ள போடி. போடி. ஏன் இப்படி பேசுறாரு? வைரம், இங்க வா. அந்த டைரியில ஒரு போட்டோ இருக்கு, எடுத்து பாரு. யாருங்க இந்த பையன்? நம்ம மாப்பிள்ள. ஜோதிக்கும் அவனுக்கும் அடுத்த மாசம் கல்யாணம். என்னங்க சொல்றீங்க? ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணுக்கு கல்யாணமா? ஏய், ஸ்கூல் படிக்கிற பொண்ணு புத்தி கெட்டு போய் லவ் பண்றா. அதுக்கு கல்யாணம் எவ்வளவோ மேலு. எங்க நம்ம பொண்ணு அப்படி? ஏய், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாம் தெரிஞ்சுதாண்டி சொல்றேன். என்னங்க எதுக்கும் நான் வேண்டாம், சொல்லி வை. இனிமேல் லவ் கவ்னு அவன் கூட சுத்திக்கிட்டு இருந்தா அடுத்த நாளே கல்யாணம். அம்மா பசிக்குதுமா. போய் பிளேட் எடுத்துட்டு வா போ. ஜோதி, இனிமே நீ ஸ்கூலுக்கு போக வேணாம், வீட்ல இரு. ஏன்? ஸ்கூலுக்கு போனா படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். கண்டது பண்ணா? நான் என்ன பண்ண? ஏய், ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. எல்லாம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. மனுஷன் சொன்னதுல இருந்து தூக்கமே இல்லடி. பொட்ட புள்ளைய பெத்தா கண்ணும் கருத்துமா வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. நான் உன்னை செல்லமா வளர்த்தல்ல, அது ஏன் தப்புதான். பொண்ணு அடக்கமா இருக்க பாரு. தேவையில்லாம ஏதாவது செஞ்சு அவரை கோவப்படுத்தி யாரையும் இழந்து நிக்காத. வைரம், கண்டவன் கூட ஊர் சுத்த தெம்பு வேணும்ல. உள்ள இருக்கிறத எடுத்துட்டு வந்து கொட்டு. என்னடி கோவம் வருதா? வரணும். உனக்கு இல்ல, எனக்கு. உன்னை பெத்தவன்ல நிம்மதியா இருந்திருக்கலாம். ஏய், என்ன தைரியடி உனக்கு? ஏய், போடி. ஏய், இனிமே அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், கொன்னுடுவேன். ரெண்டு பேரையும் தான். போடி. என்னங்க? ஏமா, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? வேணாம்மா, விட்டுடுமா. உப்புமா நல்லா இல்ல, நாளைக்கு இட்லி செஞ்சிருங்க. அடி பாவி. நீ இங்க இருப்பன்னு தாண்டா உன்னை தேடி வந்த. உன்ன மாதிரி பசங்கள்லாம் படிச்சமா, வேலைக்கு போனோமா, சம்பாதிச்சமா, இல்ல கோயில்ல போய் மணி அடிச்சமா, சங்கீதம் சொல்லி கொடுத்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு என் பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்த. ஏய், இங்க பாரு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன்னா நான் போலீஸ் தான். நீங்க யாரா இருந்தா என்ன, உங்களை பார்த்து நீக்கு பயம் இல்ல. உங்களால என்ன பண்ண முடியும்? நானும் பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜோதி, நீ போயிடு கார்த்தி, நீ போயிடு, நீ போயிடு, போ. எங்கள் அப்பாவை காப்பாற்றியாச்சு, ஆனால் அது கார்த்திக்கு தெரியாது. அவனை மிஸ் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். எவன் என் பெயிண்டிங்கை தட்டி விட்டானோ அவன் தான் என் கார்த்தி. இப்போ நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? என் கார்த்தி எனக்கு கிடைச்சிட்டான்.
இனிமே அவனை நான் விடவே போறதில்ல. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவன் யாருன்னு தெரியும்ல, பெரிய ரவுடிடி. அவனை போய் லவ் பண்றேன்னு சொல்ற? உனக்கு தான் ரவுடி, எனக்கு இல்ல. அதில்ல ஜோதி. ராமசாமி 30 வருஷமா இந்த தொகுதியில் மார்த்தாண்ட தான் நின்றுருக்கான். 4 தடவை ஜெயிச்சிருக்கான். ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? அவனால் கட்சிக்கு தான் கெட்ட பேர். திரும்பவும் இதே தொகுதியில் நின்னான்னா கண்டிப்பாக தோத்துருவான். உனக்கு இருக்கிற செல்வாக்குக்கு நீ நின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவ. என்ன சொல்கிற? அது இல்லை தலைவரே, அது வந்து பாரு ராமசாமி, 1 வாரம் டைம் எடுத்துக்கோ. நிதானமாக யோசித்து நல்ல முடிவாக சொல்லு. ஐயா வணக்கம்யா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். இனிய தேங்காயெல்லாம் லோடு ஏற்றாமல் அப்படியே சேர விட்டுருக்கீங்க. ரேட்டு ஒத்து வரல, அதான். அவன்லாம் ஒரு ஆள், வேற ஆளை மாற்றி லோடு ஏற்றிட்டு பார்த்துக்கலாம். சரிங்கய்யா. டேய் டேய், என்னடா? அடடா அடடடா. ரம்பா ஊர்வசி மேனகா
மொத்தமாக வந்து சேர்ந்துருக்கடா. அதாடாடா. என்ன பேப்பர் இருக்கு? என்னவா இருக்கும் இதில்? அன்புள்ளம் கொண்ட நண்பர்களுக்கு வணக்கம். மச்சான், நம்மளத்தாண்டா. நமக்கா? உங்களுக்காகவே இந்த மதுவை வாங்கி வைத்துள்ளேன். இதை குடிக்கும் போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கவும். யாரா இருக்கு? இன்னும் நல்ல மனசு. ஒரு நாளைக்கு 3 பாட்டில் வீதம் 30 நாளைக்கு 90 பாட்டில் தருகிறேன். ஆஹா, தர்மபிரபு, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்டா. நீங்கள் தினம் தினம் குடிச்சு சந்தோஷமாக வாழ வேண்டும். நீ நினைச்சபடி நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம்டா. ஒரு முக்கிய குறிப்பு, ஏதோ முக்கியமா சொல்ல வரேன்டா. உங்கள் கல்லீரல் கருகி, என்னது கருகி, உங்கள் குடல் சுருங்கி வேகமாக சுடுகாட்டுக்கு போகும். என்னது சுடுகாட்டுக்கு போகுமா? எல்லாம் அவ வேலையா தான் இருக்கும். குடுறோம். என்னடா பண்றியா? அட்டா பாவி, கை கெட்டு வாய் கேட்ட விட மாட்டிட்டியாடா. யாருன்னு தெரியல, டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. 2 தம்பு வாங்கடா. 2 தம்பு கொடுங்க. திரி விளக்கு திரி, என்ன விளக்கு, குத்து விளக்கு, என்ன குத்து, குமாங்குத்து. நீ அவுட்டு. டேய் தம்பி, என்னக்கா? அதோ அந்த அங்கிள் கிட்ட இந்த லெட்டரை கொடுத்துறியா? கொடுத்துறேன்க்கா. அண்ணா, என்னடா புடிங்க. என்னது? பிரிச்சு படிங்க. உங்கள் நுரையீரல் பஞ்சு போன்று மென்மையானது, புகைப்பிடிக்காதீர். யாரா கொடுத்துட்டா? அங்க ஒரு அக்கா கொடுத்தாங்க. அவ்வளவுதான் இருக்கும். இவ்வளோ வருஷம் பழகிட்டு மார்த்தாண்டத்தை மீறி என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலையே. இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? மக்களுக்கு நல்லது செய்கிறத நீங்கள் பதவியிலிருந்து செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஓ, நான் உங்கள் தம்பி மாதிரி தானே. நான் சொன்னால் கேட்க மாட்டீங்கல்ல? தம்பி மாதிரியா? நீ என் தம்பிடா. நீ சொல்லி நான் யோசிக்கக்கூடாது. தலைவர்கிட்ட போய் பேசுகிறேன். அண்ணே, அறிவிப்பு மட்டும் வரட்டும், ஏரியாவே கலகிடலாம் விடுங்க. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வரவிருக்கின்ற மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு மக்கள் புரட்சி கழகத்தின் சார்பாக திரு ராமசாமி அவர்கள் வேட்பாளராக அக்கட்சியின் தலைவரால் அறிவிக்கப்பட்டுள்ளார். ஒன்னாவே இருந்துகிட்டு என்னையும் மீறி श्रीरामचन्द्रो देवता श्रीरामचन्द्रो ராமசாமி. 30 வருஷ அரசியல், 4 தடவை எம்எல்ஏ, எல்லாம் போச்சு. யாரோட ஆட்டத்தை இவனை மாத்த முடியும் எனக்கு நம்பிக்கை இல்ல. அதை நான் பாத்துக்கிறேன். அவன் ஆடுற ஆட்டத்தை முத பாரு. எதுக்குடா இதெல்லாம்? அண்ணனுக்கு தம்பி செய்யற கடமை. பாண்டிச்சேரி கரகாட்டும் பாருங்க. சந்தோஷமா இருக்கும் மச்சான். நினைச்ச மாதிரி அண்ணனுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? தலைவர். ஆமாண்டா, ஆளை மாத்தி அண்ணனுக்கே சீட்டு கொடுத்துட்டார்ல. தலைவர் பெருமைப்படுற மாதிரி அண்ணனை பெருசா ஜெயிக்க வைக்கிறேன்டா. அண்ணன் தான் ஜெயிக்கிறார். அண்ணன் எங்க ஏத்து நீங்க எவனுக்குடா தைரியம் இருக்கு? கரெக்டா மச்சான்.
யாரா? ஏய் எங்க வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்கற? நான் எங்க வேணா உட்காந்து குடிப்பேன்டி. அதுக்காக நீ யாரு? அப்பா இத பாரு, ஓவரா பேசிட்டு இருக்க. முதல்ல நீ யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்டி. அதுக்கப்புறம் நீயே உன்னை பார்க்க முடியாத மாதிரி பண்ற. கோவத்தை பார்த்தா போன அடிச்சிரானோ. ஹலோ மச்சான், ஏய் 5000 ரூபாடா மறுபடியும் வாங்க ஹலோ. காசுலடா. என்னம்மா வழி விடுறீங்களா? நோய் நிக்கிட்டு போய் தொலை. வந்துட்டேன். மதுரையிலிருந்து ஆளை இறக்குவோமா? நாமினேஷன்ல அவன் பேர் வரக்கூடாது. சரிங்க தலைவர். ம். என்னம்மா விஷயம்? அண்ணன், இவன் என் ஃப்ரெண்டு கார்த்தியை சின்சியரா லவ் பண்றா. அது விஷயமா பேசணும். கார்த்தி நம்மகிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டாமா. என்ன விஷயங்க? நம்மளை அண்ணியும் நினைச்சு காதலை மறைச்சிட்டான். ஏய் என்ன வர்றா, இறங்குடா. கார்த்தி வர்றான், உனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத. சரிங்க. ஏண்டா கார்த்தி, உன் போன் எப்பவுமே பிஸியாவே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணுமே இல்லையா? கார்த்தி, யாராவது லவ் பண்றியா? அதெல்லாம் நம்பாதீங்க. ஏய் பொண்ணு யாரு? அண்ணே நாங்களே இது வரைக்கும் பார்த்தது நீங்களே பார்த்தது இல்லையா? ரொம்ப நாளா போன்லயே பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியா? நம்மளே கண்டுபிடிச்சு அவனை கட்டி வச்சிடலாம். சித்தப்பாக்கு எப்ப சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். எங்க இதெல்லாம் வீட்ல போய் பேசலாம். எங்க என்ன வா, வா. பேச தெரியாம. போங்க போங்க. சாரதா, என்னங்க? நம்ம கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். முதல்ல அதை செய். பொண்ணு யாருங்க? கார்த்தியை லவ் பண்றேன்னு சொல்லிச்சுல, அந்த பொண்ணு தான். பொண்ணை பார்க்கலாமாங்க? வர சொல்றேன், நீயே பேசிக்கோ. கண்டிப்பா பேசுறேங்க. அந்த பொண்ணுக்கு ஓகேனா அவங்க அப்பா அம்மாட்ட நான் பேசுறேன். சரிங்க. ம். தலைவரே, என் தம்பி கார்த்திக் என் கூட இருக்கிற வரைக்கும் மார்த்தாண்டல்ல, மார்த்தாண்டோட அப்பனே வந்தாலும் சரி, நான் எலெக்ஷன் நிற்கிறத யாராலும் தடுக்க முடியாது. 10 மணிக்கு வந்துடுறேன் தலைவரே. ஏய் என்னடாச்சு? தெரிலண்ணே, பார்க்குறேன். சீக்கிரம் பாரு. நல்ல விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என் கார்த்தி கிடைச்சா போதும். நீ எதுவும் பேசாத, நான் பேசிக்கிறேன். சுட்டி டிவியே வர மாட்டேங்குது. ஹாய் பேபி. ஹாய் அக்கா. சாக்லேட் ஃபார் யூ. தேங்க் யூ. ஏன் செல்லக்குட்டி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல? ஐயோ இன்னைக்கு சண்டே, அது கூட தெரியாதா? என்னக்கா நீங்க? வாங்க பாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல, இப்பதான் சாப்பிட்டோம். அண்ணா வர சொன்னாரா, தான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். நீங்க வருவீங்கன்னு அவர் சொன்னாரு. உட்காருங்க, நான் ஃபோன் பண்றேன். லைன் பிஸியா இருக்கு, அவரே கூப்பிடுவார். உட்காருங்க, டீ குடிக்கலாம். வள்ளி மா, டீ கொண்டு வாமா. வரும்போது எல்லாத்தையும் செக் பண்ண மாட்டியா? இன்ஜினில் தான் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு, பார்த்து சீக்கிரம் பாரு. கார்த்தி, என்னாச்சு? இன்ஜின் ப்ராப்ளம்ண்ணே. 10 மணிக்கு தலைவரை பார்க்கணும் வர சொல்லியிருக்கானே, என்னடா பண்ணுறது?
ஏதாவது வண்டி வந்தா நிறுத்திடுறேன், நீங்க போயிடுங்க. சரி பாரு. என்னங்க? சொல்லுமா. உங்களை பார்க்க அந்த பொண்ணுங்க வந்திருக்காங்க. அப்படியா? தலைவரை பார்த்துட்டு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். ஸ்டாப் 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 ஸ்டாப். அந்த பொண்ணுக்கிட்ட கார்த்தி நல்லபடியாக மாறிடுவான்னு சொல்லு. மற்றதை நான் நேரில் வந்து பேசுகிறேன். நானும் எவ்வளோ நாள் தான் ஏழையா வாழ்றது. வணக்கம். முக்கிய செய்திகள். நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் மேட்டுப்பாளையம் தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த திரு ராமசாமி அவர்கள் நேற்று முன்தினம் அவரது டிரைவரால் கொலை செய்யப்பட்டார். இதையடுத்து அந்த தொகுதிக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு மார்த்தாண்டம் அவர்கள் நிறுத்தப்படுவார் என அக்கட்சியின் தலைவர் அறிவித்துள்ளார். வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கண்ணா, நல்லா இருக்கியா? வாங்க இருக்கட்டும்ப்பா, நமக்கு என்ன? இருங்கப்பா. என்னப்பா ஒன்றிய வட்டம் மாவட்டம் எல்லாம் வந்திருக்கீங்க. 4 தடவை உங்க நேரம் எம்எல்ஏ ஆயிருக்கேன். இந்த தடவை ஆக்கிருங்கப்பா. கண்டிப்பா தலைவர். எப்படி சொல்றீங்க? நான் இருக்கும்போது இந்த தொகுதிக்கு நீங்க தான் நிரந்தர எம்எல்ஏ. போதுமா? எர்ரா போட்டோவை அட்ரா ஃப்ளெக்ஸ். குட்டி நில்லு. அப்பா ஓட வைக்காத. அப்பா என்ன பார்க்கலாம், உங்களால பிடிக்க முடியாது.
சித்தப்பா சித்தப்பா நானும் அம்மாவும் இந்த ஊரை விட்டே போறோம். நீங்களும் வாங்க சித்தப்பா. எங்க நீ போறீங்க? அவர் இல்லாத இந்த வீட்ல என்னால் இருக்க முடியல கார்த்தி. அதான் அம்மா வீட்டுக்கே போறேன். அந்த அண்ணனோட இறப்பு கார்த்தியை ரொம்ப பாதிச்சிருக்கும். எப்படியா இருந்தாலும் நான் கார்த்தியை விட்டு போக மாட்டேன். ஏய் நிறுத்து. எதுக்கடி நிறுத்த சொன்ன? ஏய் கார்த்தி. கார்த்தி 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 என்னாச்சு? ஏய் குடிச்சிருக்காண்டி. ஆட்டோ அம்மா டைம் ஆகுதுமா. எவ்வளோ நேரம் தான் வெயிட்டிங்கில் இருக்குது? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய் என்னடி பண்ற? ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொமான்ஸ் பண்ற நேரமா இது? ஒரு 5 minutes. மணி 12 ஆகுது. ஆட்டோக்கார வெயிட் பண்றான். நீ என்னடா இங்க படுத்துட்டு இருக்க? ஏய் எந்திரடி. ஐயோ யாரும் தப்பிக்க முடியாது. ஐயோ கரும. ஏய் பாடி போயிரலாம். இதுதான் டேங்கு கல்யாணத்தை சுகமா இருக்கு. வராண்டி. என்ன இது? 1 2 இன்னும் 6 கால் இருக்கு. கரெக்டு. வேற சரக்கை மிஸ் பண்ணி அடித்ததுனால தான் இப்படி தெரியுது. கரெக்டு 2 கால். ஆமாம் நயன்தாரா, இனிமையாச்சும் நல்ல தூக்கத்தை கொடுமா. வா வாடி ஓடிடுவோம். அண்ணா சீக்கிரண்ணா. மச்சான் அவ்வளோத்தான் இருக்கும், எடுக்காத. இது புது நம்பர்ரா. அப்ப பேசு. ஏய் அவளே தான்டா. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா. அச்சோ நல்ல வேளை இந்த சும்மா ஓடக்கூடாதுடா. அண்ணா போதுண்ணே, இந்தாங்க. ஹலோ, உனக்கு என்னதான் வேணும்? இப்ப எப்படி அமைதியா கத்தாம என்கிட்ட பேசுற? இப்படி பேசினா சொல்ல போறேன். அண்ணா அண்ணா கடலை வாங்கிக்கோண்ணே. அப்படியே உன் பின்னாடி திரும்பி பாரு, ஒரு சின்ன பொண்ணு கடலை வித்துட்டு வராளா. முதல்ல அந்த பொண்ணு கிட்ட ஒரு கடலை பாக்கெட் வாங்கு. அண்ணா அண்ணா கடலை வாங்கிக்கோங்கண்ணா ப்ளீஸ்ண்ணே, வாங்கிக்கோங்கண்ணே. அந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? அந்த பொண்ணு இந்த நிலைமையில இருக்கிறது யாருனாலன்னு தெரியுமா? வேற யாரும் இல்ல, நீதான். அக்கா வறுத்த கடலை. அண்ணா வறுத்த கடலைண்ணா. இன்னைக்கு அந்த பொண்ணோட குடும்பமே ஒருவேளை சாப்பாட்டுக்காக கையேந்து நிக்குது. இந்த மாதிரி எத்தனை குடும்பம் உன்னால பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியுமா? கார்த்தி என்ன சைலண்ட் ஆயிட்ட? கார்த்தி
டேய், ஸ்கூல் கிட்ட இருந்து தண்ணி அடிக்கிற அறிவு இருக்கா உனக்கு? உன்னை பார்த்து சின்ன பசங்க கெட்டு போக மாட்டாங்க? இன்னைக்கு அந்த பொண்ணோட குடும்பமே ஒருவேளை சாப்பாட்டுக்காக கையேந்து நிக்குது. இந்த மாதிரி எத்தனை குடும்பம் உன்னால பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியுமா? ஹலோ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மீட் பண்ணலாமா? சரிங்க. எங்க இருக்க? வந்துட்டியா? நான் வந்துட்டேன். எங்க காணோம்? இதா கொஞ்சம் முன்னாடி வா. ம், அந்த மரத்துக்கிட்ட நில்லு. மரத்துக்கிட்ட தான் நிற்கிறேன். அங்க ஒரு ப்ளூ ஃபேக்ஸினோ வருதா? ஆமாம். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹலோ, ஐம் நந்தா. ஹலோ, ஃபோன் அட்டன் பண்ணுங்க. கார்த்தி, அவ என் ஃப்ரெண்டு. அவ கூட வா. என்ன யோசிக்கிறீங்க? போலாமா? ஏறுங்க. வாங்க. கதவை தரங்க. கதவை தரங்க. ஜோதி எங்க இருக்கா? அவளை நான் பார்க்கணும். இந்தாங்க. நான் உன் ஜோதி. எப்படிடா பிரிஞ்சிருக்க? உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியலடா. என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னை தேடி வரணும்னு தோணவே இல்லைல்ல. உன் கூட பேசும்போதும் பழகும் போதெல்லாம் நம்ம எதிர்காலம் இப்படிலாம் இருக்கும்னு கனவு கண்டேன் தெரியுமா? உன்னை இப்படி பார்க்க முடியலடா. நீ என் பழைய கார்த்தியா திரும்பி வந்துடுடா. இந்த ஊரே வேண்டாம், எங்கேயாவது போயிரும். வருவியா கார்த்தி? அது வரைக்கும் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எப்படியாவது வந்துடுடா. கார்த்தி, கார்த்தி. நீ என் தம்பிடா.
பழைய கார்த்தியா திரும்பி வந்துடுடா. இந்த ஊரே வேண்டாம், எங்கேயாவது போயிடுவோம். வருவியா கார்த்தி? மருந்து சாப்பிட்டீங்களாங்க? சாப்பிட்டம்மா. மச்சா, இப்பதான்டா என் மனசு சந்தோஷமா இருக்கு. அண்ணா ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும். அட்ரா. மச்சான், மார்த்தாண்ட ஆளுங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஜோதியை கூட்டிகிட்டு இந்த ஊரை விட்டே போயிரு. அண்ணனோட ஆசையே நீ ஜோதியோட சேர்ந்து வாழணுங்கிறது தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவளை பார்க்க போகிறேன். தாடிங்கிடிமாடா போவேன். அழகா போடா. மச்சானுக்கு வெக்கத்தை பாரு. விசகாத்தா வீசுற ஆசை மனசோரம் எங்குது பேச. உன பார்த்தா காலடி ஓச கதை பேசி போகுது கூச. மெதுவானி பேசும் பேச்சு சினிமாவும் ஓட்டுதே. குதிகாலால் போடும் கோலம் விளையாட்டு காட்டுதே. ஒளி
வீசும் பூவிழியால பாடிடவா தாலாட்ட நிலவாக காயிர காதல் ஓடி வரும் சோறுட்ட விசகாத்தா வீசுற ஆசை மனசோரோ எங்கது பேச உன்னை பார்த்தா காலடி ஓச கது பேசி போகது பூச சாணி சினுங்கையில மனந்தூசா பறந்திடுதே அடியேவோ கண்ணு ரெண்டும் படி தாண்ட சொல்லிடுதே அழகானி சிரிக்கையில உயிர் லேசா தழும்பிடுதே கடிகாரம் ஒன்று கண்டா சொல்லாம நின்றிடுதே என் கூட நீ இருந்தா நாரும் ஆகிடுது மாலையா நீங்காத ஜாடையில நீரும் ஏறிடுது போதையா ஒரு என் வயசு உடஞ்சிடுது கண்ணாடியா விசக்காத்தா வீசுற ஆசை மனசோரம் எங்குது பேச உன்னை பார்த்தா காலடி ஓச கதை பேசி போகுது கூச நானும் ரசிச்சிருந்தா பசி தூக்கம் விலகிடுதே கொட சாஞ்ச கட்ட வண்டி ரயிலாக ஓடிடுதே அடடா நீ நெருங்கி வந்தா இடையேனோ வசந்திடுதே உன பேச கல்லும் மண்ணும் சிலையாக மாறிடுதே தாயாக நீ தெரிய வீடு ஆகியது கோயிலா மாறாத காதலிலே ஈயும் மாறியது ஈசலா காலமுமே ஆசையிலே அசைஞ்சிடுவேன் பொன்னூஞ்சலா விசக்காத்தா வீசுற ஆசை மனசோரம் எங்குது பேச உன்னை பார்த்தா காலடி ஓச கதை பேசி போகுது கூச மெதுவா நீ பேசும் பேச்சு சினிமாவும் ஓட்டுதே குதிக்காலால் போடும் கோலம் விளையாட்டு காட்டுதே துணையாக நீ வரும்போது சூரியனும் பூ பூக்க அழியாத காவியமாக மாறிடுமே என் வாழ்க்கை மச்சான் எங்கடா இருக்க? ஏண்டா? டேய் உன்னை மார்த்தாண்ட ஆளுங்க போறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்கடா. எங்க இருந்தாலும் சீக்கிரம் திரும்பி வா.
ஜோதி, நான் உன்னை மீட் பண்ண தான் வந்துட்டு இருக்கேன். நீ பீச்சுக்கு வந்துடு. கார்த்திக், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். கார்த்திக் பேஷண்ட் எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க? கார்த்தி, கார்த்தி, கார்த்தி. மேடம், பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதான் டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல, நார்மல் வார்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் பேசிக்கோங்க. இந்தாங்க, இந்த மெடிசன் வாங்கிட்டு வாங்க. சரிம்மா. உங்களுக்கு தனியா சொல்லணுமா? வெளியே வெயிட் பண்ணுங்க. சரிங்க. அந்த பிரிஸ்கிரிப்ஷனை பேஷண்ட்டை கொடுத்துருங்க. ஓகே டாக்டர். இந்த மெடிசன் கொடுங்க. நந்தா, அண்ணி, நீங்க என்ன இங்க? கார்த்திக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. அண்ணி, என்ன சொல்றீங்க? காப்பாத்தியாச்சு. ஐசியூல இருந்து நார்மல் வார்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. இப்படி எல்லாம் ஜோதி எங்க? ஜோதி, நான் உன்னை மீட் பண்ண தான் வந்துட்டு இருக்கேன். நீ பீச்சுக்கு வந்துடு. ஓகே கார்த்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ஜோதி ஜோதி டேய் பாரு வேலு, என் ஜோதி மெசேஜ் அனுப்பியிருக்காடா. டாக்டர் சொன்னதுனால ஜோதி இறந்த விஷயத்த மறைக்க வேண்டியதாயிடுச்சு. ஜோதி இன்னும் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கான்னு நம்பிட்டு இருக்கிற கார்த்திய நான் ஏமாத்த விரும்பல. என்னைக்காவது ஒரு நாள் கார்த்திக் உண்மை தெரிய வரும். அது வரைக்கும் ஜோதியாக நான் அண்ணி, ஜோதி மெசேஜ் அனுப்பியிருக்கா அண்ணி. சரிப்பா.